வாங்கம்மா. நம்முடைய கௌசல்யா அவங்க நம்ம சேத்துப்பட்ட புள்ள தான். அது ஆங்கில பேராசிரியர், அன்னை தமிழிலே பேசுவதற்கு வருகிறார். ரொம்ப இப்படிப்பட்ட பிள்ளைகளெல்லாம் ஒரு உயரத்தை தொட வேண்டும் என்று செயல்பட்டவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். உமிழ்நீரை சுரக்க செய்த என் நாவினால் தமிழ் நீரை சுரக்க செய்த என் அன்னை தமிழை வணங்கி பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களுக்கும் பேச்சாள அறிஞர் பெருமக்களுக்கும் தமிழ் நெஞ்சங்கள் ஆகிய உடன்பிறப்புகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா, அருமையான தலைப்பு கொடுத்திருக்கீங்க. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் நிலைத்த புகழுக்கு, அதை கவனிக்கணும், நிலைத்த புகழுக்கு காரணம் சரித்திர சாதனையா சளைக்காத உழைப்பான்னு கேட்டிருக்கீங்க. இன்னைக்கு உழைக்காத ஆட்களே கிடையாது, எல்லாருமே உழைச்சிட்டு தான் இருக்கும். உழைக்கிற எல்லாருமே சரித்திரத்துல சாதனையில இடம் பெறுறாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்ப காலையில எழுந்ததும் ராத்திரி வரைக்கும் அம்மா வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க, உழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களோட பேர் பட்டியல் வருதான்னு கேட்டா கிடையாது. இன்னைக்கு மேயர் அக்காவோட பேரை நம்ம இங்க சொல்றோம்னு கேட்டா அவங்க சாதனை படைக்கிறாங்க. அப்ப சாதனைகள் மட்டும்தான் நிலைத்த புகழை தரும். நம்ம கலைஞர் அவர்களை இன்னைக்கு நம்ம நினைவு கூறதுக்கு காரணம் அவருடைய சாதனை மட்டும்தாங்க ஐயா. மூன்றாம் பாலின மக்களுக்கு வார்த்தைகளால வஞ்சிக்கப்பட்ட சமுதாயம், அவங்களுக்கு அவர் கொடுத்த பெயர் திருநங்கை, திருநம்பி. இப்ப ஒரு பொண்ணுன்னா அதை பொண்ணுன்னு சொல்லிடும், ஆண்னா ஆண்னு சொல்லிடும். ஆனா மூன்றாம் பாலினத்தை மதிப்பிற்குரிய உயர்த்தி காட்டி திருநம்பி அப்படின்ற அங்கீகாரத்தை கொடுத்தது அவரோட சாதனைங்க ஐயா. அதை புரிஞ்சுக்கணும். விதவை அப்படின்னு சொல்லி வஞ்சிக்கப்பட்ட தாய்மார்களுக்கு கைம்பெண் அப்படின்ற வார்த்தையை கொடுத்தது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். தமிழ் வார்த்தைகள் கூட வஞ்சிக்காது, ஒரு பொட்டு அல்ல 2 பொட்டு வைக்கும் சொல்லி கைம்பென்ற வார்த்தையை கொடுத்தது சரித்திர சாதனை. 1000 ஆட்சி தலைவர்கள் வரலாம், இந்த வார்த்தையை கொடுத்தது யாரு? கலைஞர் அவர்கள். ஒதுக்கப்பட்ட சமுதாயத்துல கூட ஒரு குழந்தை ஊனமுற்று பிறந்துடுச்சுன்னு சொன்னா அப்படியே ஒதுக்கிடுவாங்க. வளர்ந்த மிகப்பெரிய குடும்பங்கள்ல பிறந்தாலும் அப்படியே ஒதுக்கிடுவாங்க. அவங்களுக்கு சொல்லப்படுற வார்த்தை ஊனமுற்றவர்கள். அந்த வார்த்தையே மனதை வலிக்குது இல்லையா? அதை மாத்தினவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அது உழைப்பு மட்டும் கிடையாது, சரித்திர சாதனை. மாற்றுத்திறனாளி இந்த சமுதாயத்தையே மாற்றுறதுக்காக பிறந்தவன் அவன் சொல்லி மாற்றுத்திறனாளி இந்த ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது நம்மளுடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். சமூக நீதி காவலர், குடியரசு இதழில் அவர் இப்படி எழுதுறாரு: ஆமைக்கு ஓட்டை கொடுத்த இறைவன், ஆமைக்கு ஓட்டை கொடுத்த இறைவன் சாலையோர ஏழைக்கு வீட்டை கொடுக்கவில்லையேன்னு. அதோட அவர் எழுதியிருந்தாருன்னா அவரோட உழைப்புன்னு வச்சுக்கிடலாம். ஆனா எந்த காலம் மாறினாலும் மனிதர்களோட மனசுல இருக்க அழுக்கு ஜாலின்ற வெறி என்னைக்கும் மாறாது. அதை மாற்றி அமைக்க பல தலைவர்கள் போராடினாங்க. மாற்றி அமைச்சு சரித்திர சாதனையை படைச்சது கலைஞர் ஐயா அவர்கள். பெரியார் சமத்துவபுரத்தை நிறுவனாரு. எல்லா ஜாதியின மக்களையும் ஒரே குடியிருப்புல வச்சாருன்னு சொன்னா அது சாதனைங்க ஐயா. அது உழைப்பின் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு போக முடியாது. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னா பராசக்தி திரைப்படத்தை எல்லாருமே சொன்னீங்க. அந்த பராசக்தி திரைப்படத்துல ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணாரு கோவிலுக்குள்ளார. அப்ப அவர் சொன்ன வார்த்தை கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக சொல்றாருனாக்கா அவரோட வார்த்தைகள் இன்னைக்கு சரித்திரமா வாழ்ந்துட்டு இருக்குங்க ஐயா. 1970 எல்லா கிராமங்களுக்கும் மின்சாரத்தை கொண்டு போனாரு. அவருக்கு முன்னாடி ஆட்சி தலைவர்கள் வந்தாங்க இல்லையா, அவருக்கு பின்னாடியே வந்தாங்க இல்லையா, அவங்களாம் செஞ்சாங்களா? உழைக்கலையா? உழைச்சாங்க. ஆனா சாதனையை படைச்சவர் கலைஞர் ஐயா. பெண்களுக்கான அங்கீகாரத்தை அவர் கொடுத்தாரு. எல்லா துறைகளிலும் இன்னைக்கு பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு முதல் முக்கிய காரணம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். காவல்துறையில பெண்ணை அமர்த்தின முதல் நாடு நம்மளோட தமிழ்நாடு மட்டும்தான் இந்தியாவிலேயே. இதை மறுக்க முடியுமா? இது உழைப்பு கிடையாதுங்க ஐயா, சரித்திர சாதனை. இன்னைக்கு நம்ம பாடமா படிக்கிறோம், நாளைய வரலாறு இதை படிக்கும்னு சொன்னாக்கா அது சரித்திர சாதனை. நம்மளுடைய செந்தமிழை செம்மொழியாக்கி அழகு பார்த்தவர். இது சாதாரண உழைப்புன்னு சொல்லிட்டு போயிட முடியுமா? சாதனை. அதையும் தாண்டி பாத்தீங்கன்னாக்கா படிக்காத குடும்பத்துல இருந்து வர பிள்ளைகளுக்கு முதல் பட்டதாரின்ற விதையை போட்டது முத்தமிழறிஞர் கலைஞர். இதையெல்லாம் சாதாரண உழைப்பால ஒப்பிட முடியாதுங்க ஐயா. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திட்டம்
அரசியல்ல கொண்டு வந்தாங்க? நம்ம கலைஞரையா தான் கொண்டு வந்தாரு. என்ன காரணத்துக்காக கொண்டு வந்தாங்க? பொம்பளை பசங்க பிறந்தாலே போதும், அதுங்க நம்ம செலவு தான் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கள்ளிப்பாலை கொடுத்து கொண்டாங்க. இல்ல கொஞ்ச நேரம் படிக்க வச்சுட்டு கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அவர் யோசிச்சாரு, பெண் பிள்ளைகளுக்கு சுய மரியாதை சுய அங்கீகாரம் கிடைக்கணும்னு சொன்னா அவங்க படிக்கணும். அப்ப எப்படி படிக்க வைக்க முடியும்? 8வது வரைக்கும் நீ படிச்சேன்னு சொன்னா உனக்கு 5000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாரு. அப்ப 8வது வரைக்கும் ஒரு பெண் பிள்ளை படிச்சான்னு சொன்னா அதுக்கப்புறம் அவளே யோசிப்பா, அவளுக்கு தேவை கல்யாணமா இல்ல கல்லூரி கனவான்றதை யோசிப்பான்றதுக்காக தான் 5000 ரூபாய் அவர் கொடுத்தாரு. இந்தியாவிலே 2 மடங்கு பெண்கள் வேலைக்கு போறாங்கன்னு சொன்னா அது தமிழ்நாட்டுல. வேலை உற்பத்தி அதிகம் பண்ணது நம்ம முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். எங்கேயோ கடைக்கோடியில கண்ணனூர் மதுரா எங்க ஊர் பேரு சொன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியாது. ஆனா என்னோட குரலை இன்னைக்கு இந்த மேடையில ஒலிக்க செஞ்சிருக்கான்னு சொன்னா அதுக்கு விதை போட்டவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். அவரோட சரித்திர சாதனை இல்லைன்னா அது நிஜமாகாது. நான் ஓப்பனாவே ஒரு உண்மையை கேட்கிறேங்க ஐயா, பெண்களை எல்லா வீட்லயுமே மதிக்கிறாங்களா? அததான் கொடுத்தவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் ஐயா. நம்ம ஐயா வந்து சொன்னாரு, முதல்ல வந்து செல்றவங்க இருக்காங்க, தந்துட்டு செல்றவங்க இருக்காங்கன்னு. வந்து போறதெல்லாம் உழைச்சிட்டு போறவங்க ஐயா, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். வந்துட்டு போறவங்க எல்லாம் அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான உழைப்பை போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. தந்து செல்பவர்கள் எல்லாம் சரித்திர சாதனையை படைச்சிட்டு போறாங்க. அந்த சரித்திர சாதனையை படைக்கிறவர் தான் முத்தமிழ் அறிஞர் கலைஞர்ன்றதை நம்ம மறந்துடக்கூடாது. ஒண்ணுமே இல்லைங்க ஐயா, நைட்டு ஃபுல்லா ஒருத்தன் படிக்கிறான் எக்ஸாமுக்காக, விடிய விடிய படிக்கிறான், வருஷம் ஃபுல்லா படிக்கிறான். அவனை இந்த உலகம் திரும்பி பார்க்குமா? இல்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தவனே இந்த உலகம் திரும்பி பார்க்குமா? காலை எதை நினைவு வச்சுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரித்திர சாதனையை தான். அவங்க இந்த உலகத்துக்காக செஞ்சுட்டு போற சாதனையை தான் என்னைக்குமே இந்த உலகம் திரும்பி பார்க்கன்றதா நிதர்சனமான உண்மை. அவரோட பேனா அவரோட உழைப்பு, அவர் இந்த உலகத்துக்கு கொடுத்த எழுத்துக்கள் அத்தனையும் சரித்திர சாதனைன்றதை ஐயா புரிஞ்சுக்கணும். காலையில எழுந்திரிச்சுல இருந்து உழைக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு நாளைக்கு ஞாபகத்துல இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த நாட்டுக்கான உழைப்பையும் இந்த நாட்டுக்கான சரித்திரத்தையும் வரலாறு படிக்கிறது மட்டும் இல்லாம வரலாறு படைக்கிறாங்கன்னு சொன்னா அதுதான் சரித்திர சாதனை. அதை கொடுத்தவர் தான் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். உழைக்கிறவங்க பலர் இருக்காங்க, அதுல உயர்றவங்க சிலர் தான். வரலாற்றில் நிலைத்தவர்கள் அதைவிட சிலர். அந்த சிலரில் முதன்மையானவர் தான் கலைஞர் அவர்கள். உழைப்பு அவரை தலைவராக்கியது, நாங்க அதை மறுக்கல. உழைப்பு இல்லைன்னா சரித்திர சாதனையை படைக்க முடியாது, அதை நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா உழைப்பு ஒரு மனிதனை தலைவராக்கியது, சாதனை தான் அவரை வரலாறு ஆக்கியது என்பதை அவர்கள் மறந்துவிடக் கூடாது. உழைப்பு ஒரு மனிதனை மனிதனாக்கியது, சாதனை மனிதனை மாமனிதனாக்கியது. எனவே முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களை இன்றும் நாம் போற்றுவது